மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவை ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது யூடியூப்பில் சில வீடியோக்கள் என்னைய ரொம்ப காயப்படுத்துச்சு. அது என்ன வீடியோக்கள் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களையும், கலைஞர் ஐயா அவர்களையும், அவர்களுடைய குடும்பங்களையும் வச்சு நிறைய கேலி சித்திர வீடியோக்கள் வந்து அதிகமாக பகிரப்பட்டிருக்கு. இதை பற்றி ஏன் வருந்துறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையாலுமே இது வருந்தக்கூடிய விஷயந்தான். ஏன் வருந்தக்கூடிய விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் தன்னை விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே குழந்தைகள் இருக்குது இல்லையா? ஆனால் அந்த காலகட்டத்தில் முன்னாள் காலகட்டத்திலேயே தமிழ் மொழிக்காக கலையிறங்கி போராடினவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி ஐயா அவர்கள். அவர்களுடைய வயசுக்கும் அவர்களுடைய அரசியல் ஞானத்துக்கும் அவருடைய அனுபவத்துக்குமே நம்ம யாருமே ஈடாக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், யாருமே இந்த காலத்தில் உத்தமர்கள் கிடையாது. ஆனால் கலைஞர் ஐயாவை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் தமிழ் மொழிக்காக பாடுபட்டதில் நம்மளாம் கால் தூசி அளவுக்கு கூட வரமாட்டோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படியாப்பட்ட தலைவரையும் கேலி சித்திரமாக இன்றைக்கி நிறைய யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா, சில பேர் அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறாங்க. ஆனால் என்னாலையெல்லாம் அந்த மாதிரி மகிழ்ச்சி கொள்ள முடியலை. ஏன்னு கேட்டால், என்னுடைய இனம் தமிழினம், என்னுடைய மொழி தமிழ்மொழி, என்னுடைய இனத்துக்காகவும் என்னோடய மொழிக்காகவும் பாடுபட்டவர் கலைஞர் ஐயா அவர்கள். இன்றைக்கி முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களையும் எடுத்துக்கலாம். அவங்களும் அரசியலில் களம் கண்டவர்கள் தான். அவங்களும் நிறைய விஷயங்களில் போராடி நிறைய அனுபவங்களை பெற்றவங்க தான். இன்றைக்கி நூலிலையில் வேணால் தன்னுடைய வெற்றியை தவற விட்டுருக்கலாம். ஆனால் அவரும் ஆட்சி செஞ்சவர் தானே. அப்போ அவங்களையெல்லாம் கேலி சித்திரமாக போடுற அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு யார் அந்த உரிமையை கொடுக்குறா? ஒருத்தருடைய சுயமரியாதையும் அவங்களோட கௌரவத்தையும் பாதிக்கிற அளவுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா, அதுவும் ரொம்ப அசிங்கத்தனமாக ஒரு கேலி சித்திரமாக ஒருத்தவங்களை நீங்கள் சித்தரிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை தான் இருக்கக்கூடும். உண்மையாலுமே அதுதான் உண்மை. அந்த உரிமையை யார் கொடுக்குறா? நம்மளுடைய அரசாங்கம், இந்திய ஜனநாயக அரசாங்கம் எல்லாத்துக்குமே எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. ஆனால் ஒருத்தவங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கிற அளவுக்கு, ஒருத்தவங்களுடைய சுயத்தை பாதிக்கிற அளவுக்கு வீடியோ போடுற உரிமை எந்த